ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது மதுரையிலிருந்து வந்த கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் இரட்டை இலை சின்னம் பொறித்த ஆயிரக்கணக்கான பதாகைகள் 27ஆம் தேதி காலை பறிமுதல். தேனி மதுரை மாவட்ட எல்லையான ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது மதுரையிலிருந்து தேனி மாவட்டத்திற்கு வருகை இருந்த ஒரு சரக்கு வாகனத்தை மறித்து சோதனை செய்தனர். அந்த வாகனத்தில் மலையாள எழுத்துக்களுடன் கேரள முன்னாள் அமைச்சர் ரோசி அகஸ்டின் படத்துடன் 2 இரட்டை இலை சின்னங்கள் பொறிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தேர்தல் பிரச்சார பதாகைகள் இருந்தது. இது குறித்து வாகனத்தில் வந்தவர்களிடம் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் இவை அனைத்தும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் இதற்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லை என கூறினர். இதையடுத்து அந்த பதாகைகளை அனைத்தையும் வாகனத்தோடு பறிமுதல் செய்து ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையின் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். கேரள இடதுசாரி ஜனநாயக முன்னணி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட தேர்தல் பிரச்சார கை பதாகைகள் மதிப்பு 1,30,000 என அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் அங்கம் வைக்கும் முக்கிய கட்சியான அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னம் மற்றும் கேரள முன்னாள் அமைச்சர் படத்தோடு மொத்தம் 3,500 பதாகைகள் மினி சரக்கு வேனில் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.